ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் விவ்லாக். நம்ம சின்ன வயசுல இருந்தாலும் சரிங்க, இப்பயும் சரிங்க, ஏதாவது ஒரு அனிமேட்டட் சீரியஸோ இல்லை அனிமேட்டட் மூவியோ பார்க்கும்போது என்னடா பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் கலாய்ச்சி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே உலக கலெக்ஷன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 படம் மட்டும்தான் 1 பில்லியன், அதாவது 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கு. அதில் அனிமேட்டட் மூவிஸில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மூவி. நீங்கள் கடைசி வரைக்குமே இந்த மூவியில் யார் கல்பிரிட் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாத மூவி. ஆமாங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஜட்டோபியாவோட 2 பார்ட் 2 ப்ரீக்வல் ஜட்டோபியா எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேப்பா, அனிமேட்டட் மூவில என்னப்பா இருக்கு போகுது அப்படின்னா, இது நார்மலா வர்ற ஃபன் ஃபீல்டு அனிமிலாம் இல்லைங்க, ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லரான அனிமி. ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேட்டையாடுறவங்க வேட்டையாடப்படுறவங்க இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே கிளாஷ் வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்றாங்க. கதையோட ஹீரோயினா வர்ற ஒரு முயல் குட்டி தான் ஹீரோயினா வருது. ஜூடி அப்படின்ற கேரக்டர்ல வருது. இவங்களோட ஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரி வந்து இவங்க கூட சேர்றாங்க. இந்த ஜூடின்றவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகி நிறைய எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா திருடனா இருக்கிற நிக், அந்த நரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜட்டோபியா சிட்டில மீட் பண்றாங்க. இவங்க போலீஸ்ல சேர்ந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் வந்து வரிசையா அந்த இடத்துல ஜட்டோபியா நகரத்துல நடக்குது. இந்த கொலையை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத மொத்த கதையுமே 48 மணி நேரத்துக்குள்ள இந்த கொலையை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த டாஸ்கை கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீ வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு இவங்களை கார்னர் பண்றாங்க. அந்த கொலையை இவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றது தான் மொத்த கதையுமே. இந்த கதையில எனக்கு 2-3 விஷயம் பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வீக்கானவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இந்த கதையிலே அதை உடைச்சிருக்காங்க. நம்ம யாரை வந்து பாத்தீங்கன்னா வீக்குன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் இதுல ஒரு கருப்பாடாவே வராங்க. அது பாருங்க, கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கே தரும், இது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட், ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லைங்களா, சில நேரத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப அழகா இந்த கருத்தை சொல்லிட்டாங்க இந்த படத்துல. அண்ட் தென் இந்த படத்தோட டைரக்டர் பைரான் ஹாவர்ட், இவரோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம். ஓகே, நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இவரோட படங்கள் எடுத்து பார்த்தோம். எல்லாமே பயங்கரமா இருக்குங்க. போல்ட், ஒரு குட்டிநாய் டாலர் போட்டுட்டு இருக்குங்க, போல்ட் சொல்லி வேகமாக சூப்பர் டாக், அந்த படமா இருக்கட்டும் சரிங்க. ஃப்ரோசன் 2, என்டாகல், இந்த மாதிரி வரிசையா எல்லாமே இவரோட படங்கள் எல்லாமே சூப்பர் ஹை குவாலிட்டியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, இவர் டைரக்டர் மட்டும் இல்லைங்க, இவரோட முக்காவாசி படங்கள்ல இவரே அனிமேட் பண்றாரு. அதனால சூப்பரா இருக்கு. ஓகேப்பா, ஜட்டோபியா 1 இவ்வளவு சூப்பரா இருக்கு, ஜட்டோபியா 2 எப்படி இருக்கும் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு பர்ஃபெக்டா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேங்க. ஜட்டோபியா 2 ட்ரெய்லர் பார்த்தேன், ப்ராமிசிங்கா இருந்துச்சு, நல்லா இருக்கும் நான் நம்புறேங்க. ஆல்ரெடி இது யூஎஸ் சைனால ப்ரீமியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட $150 மில்லியன் தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ கலெக்ஷன் நம்பர் அனிமேட்டட் மூவிஸ்ல கலெக்ஷன் 1ல இருக்கிற நீசா 2 சைனீஸ் அனிமேட்டட் மூவிங்க, இதை தாண்டுமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா தாண்டறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ புக் மை ஷோல வந்து நேற்று இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குங்க. நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகிட்டே இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வயசுல இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் அனிமேட்டட் மூவிங்க. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நீங்க கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நாங்கள் 5 out of 5 தருவோங்க. ஜட்டோபியா 1க்கு. ஜட்டோபியா 2 நாளைக்கு பார்த்துட்டு ரிவ்யூ போடுறோம். தேங்க்யூ, பாய்.